ஈரானுக்குள் தரைப்படை நடவடிக்கை நடத்தப்பட்டால் அமெரிக்க படைகள் பாரசீக வளைகுடா சுறாக்களுக்கு இரையாகிவிடும் என ஈரான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய ராணுவ தளபதியும் பேச்சாளருமான இப்ராஹிம் ஜோல்ஃபகாரி வீடியோ வாயிலாக அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்ள தெஹ்ரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், ஈரான் மண்ணில் அமெரிக்க படைகள் கால் வைத்த மாத்திரத்தில் பதிலடி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் என்றார். ஆக்கிரமிப்பு மற்றும் கைப்பற்றும் முயற்சிகள் இறுதியில் அவமானகரமான சிறைப்பிடித்தல், உடல்கள் துண்டாகுதல் மற்றும் தாக்குதல்காரர்களின் முழுமையான அழிவை தவிர வேறெதனையும் தராது என்பதை நிரூபிக்க இஸ்லாமிய குடியரசின் படை காத்திருக்கிறது என்று அவர் கூறினார். இஸ்ரேல் தரும் அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல் அதன் கைப்பாவையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயல்படுவதாகவும் இப்ராஹிம் குற்றம் சாட்டினார். குறிப்பாக பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சர்ச்சையில் ட்ரம்பும் சம்பந்தப்பட்டுள்ளதால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ கிட்டத்தட்ட அவரை அடகு வைத்து விட்டதாகவும் இப்ராஹிம் சாடினார். இதுநாள் வரை வான் தாக்குதல் நடத்தி வந்த வாஷிங்டன் தற்போது ஈரானுக்கு தரைப்படையை அனுப்புவது குறித்து பரிசீலித்து வருவதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகின. வளைகுடாவில் 10,000 தரைப்படையினரை நிலைநிறுத்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் இன்னும் அதற்கு ஒப்புதல் தரவில்லையாம். இது குறித்து கருத்துரைத்த போது இப்ராஹிம் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.